ஹாய் வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை தொடர்கதையில் சோழனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கிறாருன்னதும் நிலா வராங்க. நிலா வந்ததும் பார்த்ததும் சோழனை பார்த்து அழுகுறாங்க. ஆனால் சோழன் அந்த வலியெல்லாம் தெரியாமல் நீலா கிட்ட கெஞ்சுறாரு. ப்ளீஸ் நீலா, என்னை மன்னிச்சிரு நீலா, நீ இந்த வீட்லேயே இரு நீலா, எங்கேயும் போகாத, என்னை ஒரே ஒரு முறை மன்னி அப்படின்றாரு. சரி சோழன், நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு வர்றதுக்காக சம்மதிக்கிறாங்க. இவங்க சம்மதிச்ச உடனே சோழன் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு அடிப்பட்ட வலி கூட தெரியாமல் எழுந்து நின்றுக்கிறாருங்க. எழுந்து நின்னதும் நிலா நீ வரியா நிலா, இது போதும் நிலா, எனக்கு சந்தோஷம் நிலா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவரை பார்த்ததும் நிலாவுக்கு சந்தேகம் வருது. நிலாவுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே சந்தேகம் வருது. இவருக்கு அடிப்படலையோ, இவர் நடிக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சோழனுடைய ஓனர் என்ன பண்ணுறாருன்னா, காது கிட்ட ஏய் சோழா, நம்ம இது சிம்பத்தி கீழே பண்ணோன்னு தெரிஞ்சு போச்சுரா, அப்படியே பாடியை ரிலீஸ் பண்ணி கீழே போட்டுரு அப்படின்றாரு. உடனே சோழன் அப்போ தான் ஐயோ அப்படின்ட்டு அம்மா காலு அப்படின்னு சொல்லிட்டு வலிக்குதுன்ட்டு அப்படியே பெட்டிலேயே விழுந்துடுறாரு. விழுந்துட்ட பிறகு நிலா சோழன் உண்மையாக உங்களுக்கு அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நிலா, எனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு நிலா, வலிக்குதே அப்படின்றாரு. சேரனுக்கும் சந்தேகம், டே சோழா, என்ன நீ சொல்கிற, பொய் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதே போல் நடேசனும் சொல்கிறாரு, நிலா, நான் இந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி வந்துட்டேம்மா, அங்கே ஒரு டாக்டர் கூட இல்லைம்மா, ஏதோ இந்த ஹாஸ்பிட்டல் ஷூட்டிங்க்கு விடுற ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்றாரு. உடனே இல்லை ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு ஓனர் வெளியே கிளம்பலான்னு கிளம்பும்போது சோழன் என்ன சொல்கிறாருன்னா, ஏய் என்ன இந்த பிளானில் என்ன மாட்டி விட்டு போகிறீங்க நீங்கன்றாரு. காதில் சொல்லும்போது நிலா கேட்டுறாங்க, என்ன பிளானுன்றாங்க. அப்புறம் ஓனரை கேட்டால் அவரும் தகைக்கிறாரு. நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கடா, நீ எங்களை ஏமாத்துறன்னு சொல்லிட்டு சேரனும் பாண்டியனும் சோழனுடைய கட்டு எல்லாத்தையும் அவுக்குறாங்கங்க. அவுத்தாக்கா ஒன்றுமே இல்லைங்க, நல்ல உடம்பா இருக்குது. அப்போ இவர் பிளான் பண்ணியிருக்கிறாரு. உடனே நிலாவுக்கு கோவம் ஏன் சோழன் திரும்பி திரும்பி என்னை முட்டாள ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. எல்லாருமே சேர்ந்து திட்டுறாங்க. உனக்கு ஆக்சிடெண்ட் ஆனதும் நாங்கள் எப்படி ஒடியாந்தோண்டா பதறி போயின்ட்டு சேரன் போட்டு சோழனை அடிக்கிறாரு. அடித்த உடனே நிலா, இல்லை இவர் திருந்தவே மாட்டார், நான் கோச்சிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோச்சிக்கிட்டு போகிறாங்க. உடனே சோழன் என்ன பண்ணுறாருன்னா, நிலா ப்ளீஸ் நிலா, போகாத நிலா, உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு வேறு வழியே தெரியல நிலா, உன்னை எப்படியாச்சும் வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்னு தான் நிலா நான் நினைக்கிறேன், ப்ளீஸ் நிலான்றாரு. உடனே சேரன் சொல்கிறாரு, நிலா நீ போப்பா, இவன் இப்படி தான்ப்பா பண்ணுவான், நீ போப்பா, நீ உன்னை இங்கே இருன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம்ப்பா அப்படின்றாங்க. அப்போ கூட கேட்காம நிலா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது சோழன் டக்குன்னு போயிட்டு அவங்க காலில் விழுந்துடுறாருங்க. விழுந்து அழுதும் நிலாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் எழுந்துருங்க சோழன், என்ன சோழன் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாங்க. இல்லை நிலா, நீ வீட்டுக்கு வரேன்னு சொல்லு, அப்போ தான் நான் எழுந்துப்பேன் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சரி நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க நிலா. ஒத்துக்கிட்டோம் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா நான் வீட்டுக்கு வரேண்ணா, ஆனால் சோழன் என்னை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, என்னை கிண்டல்லாம் செய்யக்கூடாது, அப்படின்னா நான் வரேன் அப்படின்றாங்க. 6 மாதம் அப்புறமா டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிலாவை சமாதானம் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகிற வழியில் பல்லவன் கேட்குறாரு, அண்ணன் உனக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு நான் தான் கால் பண்ணேன், ஆனால் இப்போ அசிங்கமாக இருக்குதுண்ணே இதை நினச்சா, ஏன் தான் நான் கால் பண்ணணும்னு சொல்லிட்டு, அண்ணி உன் கூட இருக்கிறத விட அவங்க போகிறதே பெட்ரு அப்படின்றாரு. என்னடா உனக்கு அன்னைக்கு வீட்டில் இருக்க வேணாவாடா அப்படின்னு கேட்குறாரு சோழன். கண்டிப்பாக இருக்க வேணாண்ணே, இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்துற ஆள் அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்றாரு பல்லவன். அப்போ சேரனும் திட்டார், பாத்தியாடா பல்லவன் கூட பாடுறா நிலா வீட்டை விட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறான், இது மாதிரி பண்ணிட்டியாடா அப்படின்னு திட்டுறாரு. அப்புறம் நடேசன் நிலா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நிலா அவன் திருந்தவே மாட்டாம்மா, நான் அவனை அது மாதிரி வளர்த்துட்டேம்மா, அது மாதிரி கிறுக்குத்தனமாக ஃப்ராடாக இருக்கிறாம்மா, அவன் என்னம்மா பண்ணுறது, அவனை இந்த
மாசத்துல நீதாம்மா திருத்தணும் அப்படின்றாரு. உடனே நிலா கேட்குறாங்க, எப்படி எப்படி நீங்கள் ஃப்ராடுத்தனமாக கிறுக்குத்தனமாக நீங்கள் பெற்று வளர்த்து வச்சுருப்பீங்க, அவரை திருத்துறதுக்கு தான் எங்கள் அப்பா அம்மா என்னை பெற்று போட்டு வச்சுருக்காங்களா, அவரை திருத்துறதுக்காகவே நான் வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே நடேசன் நினைக்கிறாரு, ஐயோ இவ ரொம்ப கோவமாக இருக்கிறா போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த கோவத்தோடவே இந்த கதையை இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. மீண்டும் தொடருவோம். நன்றி. பாய்.